இன்றைக்கி திருக்கார்த்திகையில் கூடவே கார்த்தியோட பிறந்த நாள் அப்படின்றனால மலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக பிளானு. மலை ஏறும்போது சரியான மழை. மலைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது ஒரு சொட்டு மழை இல்லை. மழை வந்ததுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. மலையில் அர்ச்சனை பண்ண முடியல. அதனால கீழே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாங்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திருநாங்குடியில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அங்கங்கே நிறைய சாமி கும்பிட முடியல. அதனால் டேரெக்டாக முருகனை போய் கும்பிட்டு வந்துட்டோம். திருக்கார்த்திகைன்றனால அங்கேயும் பயங்கர ரஷ். அங்கேயும் அர்ச்சனை பண்ண முடியல. கார்த்தி போகிற வழியில் பெரியநாயகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னனால அங்கே போனால் அங்கே பூசாரியே இல்லை. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 3:30 எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு வந்தனால டைம் ஆனதே எங்களுக்கு தெரியலை. கார்த்தி வந்து மாலை போட்டிருக்கனால மதியம் லஞ்சு கட்டு, அதனால நாங்கள் சாப்பிடவும் இல்லை. சரி ஆளுக்கு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதை ஷார்ட்டில் காட்டல. நாங்கள் ரிட்டன் வந்த டைமும் மாமியார் வந்த டைமும் சேமாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சோம். நானும் கார்த்தி விளக்கு போகிறக்கு ரெடி பண்ணோம். அவங்க குக்கிங் ரெடி பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் விரத சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. கார்த்திகை ஸ்பெஷலாக பாயசம் மட்டும் ஃபைனலாக வச்சுக்கிட்டோம்.